கொரோனா கொடி தமிழ் உறவுகளுக்கும் என் இனிய வணக்கங்கள். விஜய் அவர்கள் சிஎம் ஆகி இன்னையோட 16வது நாள் ஆகுதுங்க. இந்த வாட்டி நிறைய பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி நிறைய கேள்விகளும் பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஆன்சர் கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, விளாத்திக்குளத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் குற்றம் நடந்திருக்கும். அந்த பெண்மணியை கொன்னு இருப்பாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனை, இரட்டை தூக்கு தண்டனை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒன்னுத்துல இருந்து தப்பிச்சாலும் இன்னொன்னுத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்க முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இரட்டை தூக்கு தண்டனை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்படி ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. இது மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாருங்க, முதல்வர் சிஎம் அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்ததால இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாய கடனை பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செஞ்சிருக்காரு இன்னைக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்து விவசாயிகளை ஏமாத்தி இருக்காரு. விவசாய கடனை பார்த்தீங்கன்னா முழுமையா தள்ளுபடி பண்ணல, இதுல ஒரு ஏமாத்து வேலை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம டீட்டெயிலா அதை பத்தி பார்ப்போம். என்ன சொல்றாங்க, என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாய கடனை முழுமையா தள்ளுபடி பண்றேன்னு சொன்னாரு. ஆனா பாத்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகள்னு பிரிச்சு பாத்தீங்கன்னா தள்ளுபடி செய்யறாரு. அதாவது சிறு விவசாயி அப்படின்னா 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கவங்க. குறு விவசாயினா அதாவது 2.5 ஏக்கர் நிலம் 2.5 ஏக்கருக்குள்ள வச்சுருக்கிறவங்க தான் குறு விவசாயி. இப்ப புரியுதுங்களா? குறு விவசாயினா பாத்தீங்கன்னா 2.5 ஏக்கருக்குள்ள, சிறு விவசாயினா 5 ஏக்கரா அது மாதிரி வச்சுன்னு இருக்கிறவங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஎம் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த 2.5 ஏக்கராக்குள்ள நிலம் வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50,000 கடன் வச்சிருந்தா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா முழுசா பாத்தீங்கன்னா தள்ளுபடி ஆயிடும். அதுவே பாத்தீங்கன்னா சிறு விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50,000 கடன் இருந்துச்சுன்னா அதுல 25,000 தான். அதாவது பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி 50% அப்படி பாத்தீங்கன்னா தள்ளுபடி பண்றாரு. இதுதான் பாத்தீங்கன்னா எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. விவசாய கடன்னா முழுமையா தானே தள்ளுபடி பண்ணணும். அது என்ன பாத்தீங்கன்னா 2.5 ஏக்கரா வச்சுருக்கிறவங்களுக்கு முழுமையா தள்ளுபடி பண்றது, 5 ஏக்கரா வச்சுருக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடி பண்றது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சிஎம் விஜய் அவர்கள் சரியா தான் பண்ணியிருக்காரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காணொலியை பார்க்குற நிறைய பேருக்கிட்டே பாத்தீங்கன்னா நிலம், சொந்த நிலமே பாத்தீங்கன்னா இருக்கிறது கஷ்டம் தான். அப்படியே இருந்தாலும் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்க போகுது. ஒரு 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறாங்கன்னா ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா அதிகமான நிலம் வச்சிருக்கிறதா தான் அது கணக்குலயே வரும். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிலமே இல்லாம வாடகை வீட்டிலும் பாத்தீங்கன்னா தங்கிட்டு இருக்காங்க. ஆனா வீடு கட்டுறது வேற, நிலம் வேறப்பா அப்படின்னீங்கன்னா, பட்டாவோட இருக்கிற நிலத்துல நீங்க வீடு கட்டிக்கலாம், ஃபேக்டரி கட்டிக்கலாம், என்ன வேணா பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு சொந்தமான இடம். அதுல நீங்க விவசாயமும் பண்ணலாம், வீடும் பாத்தீங்கன்னா கட்டிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பட்டா இருக்கு அவங்களுக்கு. அதுதான் இப்போ பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம். நிறைய விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா பட்டா இல்லாத நிலத்திலே பாத்தீங்கன்னா என்ன பயிர் வச்சு என்ன லாஸ் ஆனாலும் அவங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்கப்படுறது கிடையாது. 2.5 ஏக்கரா பட்டாவோட உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பட்சத்துல அவங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா கூட நீங்க பாத்தீங்கன்னா அதை சரி கட்டிக்கலாம். உங்களுக்கு இப்ப விவசாய கடனும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, அதுவும் முழுமையா. இப்போ சுருக்கமா உங்களுக்கு சொல்லப்போனா 5 ஏக்கரா நிலம் வச்சு அதுக்கு மேல நிலம் வச்சுன்னு இருக்கிறவங்க ஓரளவுக்கு வசதியா தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு 50 ஏக்கரா நிலம் வச்சுருக்காருன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு ஏக்கராக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50,000 வாங்குறாரு. அப்போ 50 ஏக்கராக்கு ஒரு 25 லட்சம் வரும்னு நினைக்கிறாமா. 25 லட்சம் கிட்ட வரும். அப்போ 50 ஏக்கரை வச்சுருக்கிறாருன்னா அவரு கொஞ்சம் வசதியான ஆளா இருப்பாரு. அவருக்கு 25 லட்சமும் தள்ளுபடினா அந்த காசு பாத்தீங்கன்னா எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. 50 ஏக்கரா வச்சுன்னு இருக்கிறவங்க தமிழ்நாட்டுல அதிகமா, இல்ல 2.5 ஏக்கரா வச்சுன்னு இருக்கிற தமிழ் விவசாயிகள் அதிகமா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா 100க்கு ஒரு 90% கிட்ட 80% கிட்ட, அதாவது கம்மியான நிலம் தான் வச்சுன்னு இருப்பாங்க. 5 ஏக்கரா கூட பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வச்சுன்னு இருப்பாங்க. ஆனா 5 ஏக்கரா வச்சுங்கிறத விட 2.5 ஏக்கரா வச்சுன்னு இருக்கிறவங்க தான் அதிகமா பாத்தீங்கன்னா இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அதிக விவசாயிகள் பாத்தீங்கன்னா பயன்படுறது இந்த 2.5 ஏக்கரா வச்சுன்னு இருக்கிறவங்க தான். 50 ஏக்கரா அதுக்கு மேல அவங்களுக்கும் சும்மா கிடையாது. 50% பாத்தீங்கன்னா தள்ளுபடி பண்றாரு. இப்போ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யாரும் பாத்தீங்கன்னா 20 ஏக்கரா 30 ஏக்கரா எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுன்னு இருக்கிறது கிடையாது. எல்லாருமே தனிப்பட்ட முறையில 2.5 ஏக்கரா தான் அதிகமான விவசாயிகள் பாத்தீங்கன்னா வச்சுன்னு இருக்காங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு அதை முழுமையா தள்ளுபடி பண்றாங்கல்ல, 50,000 ரூபாய் தள்ளுபடி பண்றாங்கல்ல, அது நல்ல விஷயம் தானே. யாருமே பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஆப்ல இருந்து பாத்தீங்கன்னா யோசிக்க மாட்டேங்கிறாங்க. விவசாயிக்காரனா அதை முழுமையா தள்ளுபடி பண்ணும்பா அப்படின்றத மட்டும்தான் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் இவரு விஜய் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை கொஞ்சம் டீட்டெயிலா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா 5 ஏக்கராக்கு மேல நிலம் வச்சுன்னு இருக்கிறவங்களை விட 2.5 ஏக்கரா தான் அதிகமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நிலம் வச்சுன்னு இருக்காங்க. அவங்கதான் பாத்தீங்கன்னா ஒரு எளிமையான ஒரு ஏழை விவசாயிகள். அவங்களுக்கு 50,000ன்றது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆனா ஒரு 50 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறவங்க சும்மா அந்த நிலத்தை
வித்தாலே பல கோடி வரும். அவங்க அந்த நிலத்துல வந்து பயிரிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல லாபமே கிடைக்கும். ஆனா 2.5 ஏக்கரா வச்சுருக்கிறவங்களுக்கு அவ்வளவு லாபமும் வராது. பயிர் நஷ்டத்துல போச்சுன்னா அதிகமான நஷ்டமும் வந்து ஏற்படும். அதனாலதான் அதிகமா இதுல பயன்படணும், ஏழை விவசாயிகள் பயன்படணும் அப்படின்றதுக்காக 2.5 ஏக்கரா வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு முழுமையான தள்ளுபடி அப்படின்னு சொன்னது. 5 ஏக்கரா வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடி அப்படின்னு சொல்லிக்கிறது. உண்மையாவே இது பாராட்டக்கூடிய விஷயம் தாங்க. இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் சிஎம் விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவர் பிடிக்காதவங்க என்ன பண்றாங்கன்னா குறைய வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது மக்கள் மத்தியில தூண்டி விட்டுடணும், ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சிந்திக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து பாத்தீங்கன்னா 50 ஏக்கராவோ 20 ஏக்கராவோ 30 ஏக்கராவோ வச்சது கிடையாது. அதிகமா வந்து பாத்தீங்கன்னா 5 ஏக்கரா 5 ஏக்கராக்குள்ள இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 85-90% கிட்ட நிலம் வச்சுன்னு இருக்காங்க. அப்போ இந்த 85-90% இருக்கிறவங்களுக்கு பயன்படுதா? அவங்க விவசாயிகள். அதுக்கு மேல இருக்கிற நிலம் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு பயிர் லாஸ் ஆனா அவங்களுக்கு அதுல காப்பீடு வரப்போகுது. இது மாதிரி அதுல லாபம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த சின்ன சின்ன விவசாயிகளுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அதனால அவங்களுக்கு சரியான ஒரு விஷயத்தை தான் சிஎம் விஜய் அவர்கள் விவசாய கடனை தள்ளுபடின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. இது உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா பாராட்டக்கூடிய விஷயம் தாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பேச வட்டுன்னு வந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா பேச்சு சுதந்திரமே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது, கருத்து சுதந்திரமே கிடையாது. ஒருத்தர் விஜயை பத்தி பேசிட்டாரு அப்படின்றதுக்காக அவரை கைது பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து சிஎம் விஜய் அவர்களை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பேசியிருப்பாரு, அவரை பத்தி பேசுறதுக்காக கைது பண்ணிட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த விஷயத்த ஏன் முழுசா சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு கெட்ட பேர் வாங்க வைக்கணும் அப்படின்றதுக்கு தான். இப்போ கருத்து சுதந்திரம் வேற, கெட்ட வார்த்தை சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கான்னு கேட்டா கிடையாது. நமக்கு கருத்து சுதந்திரம் மட்டும்தான் இருக்கு. கருத்து சுதந்திரம்னா நம்ம ஒரு தப்பு பண்றாங்க, சிஎம் அவர்கள் ஒரு தப்பு பண்றாங்க, இது ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா குற்றம் நடக்குது, அதுக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாரு, ஊழல் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம ஒரு கருத்து வைக்கணும். அதுதான் கருத்து சுதந்திரம். இங்க வந்து கெட்ட வார்த்தை சுதந்திரத்துக்கு இடம் எங்கேயும் இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. அவரு கருத்தாக வச்சா பிரச்சனை கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வச்சுன்னு தான் இருக்காங்க. அவங்களெல்லாம் கைது பண்ணாம ஏன் இவரை மட்டும் கைது பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தை, பயங்கர ஒரு மோசமான கெட்ட வார்த்தையை பேசி விஜய் அவர்களை சிஎம் அவர்களை திட்டிருப்பாரு. இதே மாதிரி வேற தலைவர்களை பேசினாலும் சும்மா விட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. கருத்து சுதந்திரம்னா நம்ம ஒரு கருத்தை மட்டும் சொல்லணும், அதுக்குதான் பேரே கருத்து சுதந்திரம் அப்படின்னு இருக்கு. அங்க எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தை சுதந்திரம் அப்படின்னு எங்கேயுமே கிடையாது. சோ அதனாலதான் அவரை வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கருத்து சுதந்திரமே கிடையாதுப்பா, விஜய் அவர்களை கேள்வி கேட்டாரு அதனால கைது பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு மொட்டையை வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவரு கெட்ட வார்த்தை ரொம்ப மோசமான முறையில ஒரு ஆபாச வார்த்தையால வந்து பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா திட்டி இருப்பாரு. அதுக்குதான் அவரை கைது பண்ணியிருக்காங்களே தவிர அவரு கருத்து சொல்லிட்டாரு, விஜய் அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாரு அப்படின்னு ஒன்னும் கைது பண்ணல. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் மேல குற்றச்சாட்டு இப்ப வரைக்கும் வச்சிருந்தா இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஏன் ஆக்ஷன் எடுக்கல? சோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா மக்களை கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனநிலையை மாத்தவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ அதுக்கேத்த மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுன்னு தான் இருக்காங்க. நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சிந்திக்கணும். இங்க நிறைய பேர் பேசுறது என்னப்பா உண்மையை தானப்பா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தெரியும், நீங்க கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் அது பொய்னு. எப்படின்னா தூரத்துல இருந்து பார்க்க காணல் நீர் மாதிரி இருக்கும், ஒரு தண்ணி மாதிரி இருக்கும், கிட்ட போய் பார்த்தா தான் அது காணல் நீர்னு தெரியும். அது மாதிரிதான் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. உண்மை மாதிரியே தெரியும், நீங்க வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும் அது ஃபேக்கு, அதுல வந்து பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வளைக்கிறாங்க. டைரக்டா சொல்லாம எப்படி மக்கள் மனநிலையை மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி வளைக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியும். ஏன்னா விவசாயிகளுக்கு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 5 ஏக்கராக்குள்ள வச்சுன்னு இருக்கிற விவசாயிகள் தான் கிட்டத்தட்ட 90% இருக்காங்க. அப்ப அந்த விவசாயிகளுக்கு அது லாபம் தான். 50 ஏக்கராவோ 30 ஏக்கராவோ வந்து பாத்தீங்கன்னா யாரும் வச்சுன்னு கிடையாது. இதை ஒரு சாக்கு வச்சு விவசாயிகளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்களா. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் கருத்து சுதந்திரமே விட மாட்டேங்கிறாருப்பா. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் எதிர்த்து கேள்வி கேட்டாரு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தானே எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா அவர் என்ன கெட்ட வார்த்தை பேசினாரு அப்படின்றது சொல்ல மாட்டாங்க. விஜய் அவர்களை ஒரு கேள்வி கேட்டாரு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பேசுவாங்க. இது மாதிரி விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு தான் இருக்கு. அதையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்த்து அதுக்கான ஆன்சரும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துதாங்க ஆகணும். சிஎம் விஜய் அவர்கள் இப்ப வரைக்கும் சூப்பரான விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து தான் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பிரச்சனைகளும் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா போயிருக்கு.
இருக்கும். நம்ம உதயநிதி அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு, இவ்வளவு நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு குற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா நல்லா நோட் பண்ணி பாருங்க, எலெக்ஷன் டைம்ல எந்த ஒரு குற்றமே வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல போட்டே இருக்க மாட்டாங்க. நீங்க யோசிச்சீங்களா? ஏன்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தீங்களா? ஏன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குற்றம் நடக்குது, அதை நம்ம போட்டு காட்டணும் அப்படின்ற மைண்ட் செட் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரபரப்பான சூழ்நிலையில யாரு ஜெயிக்க போறா அப்படின்ற ஆர்வம் எல்லார் மனசுக்குள்ளயும் இருக்கும். அதனால எங்க குற்றம் நடந்திருந்தாலும் அதை மட்டும் தான் போட்டுட்டே இருந்தாங்க. வேற எந்த ஒரு நியூஸும் வந்து பாத்தீங்கன்னா எந்த சேனலும் போடவே இல்லை. அவங்க டிஆர்பி ரேட்டை ஏத்தணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய குறிக்கோளா இருந்துச்சு. அதனாலதான் அந்த எலெக்ஷன் 2-3 நாள் டைம்ல எந்த ஒரு குற்றங்களும் நடக்கவே இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த எலெக்ஷன் டைம்ல ரிசல்ட் டைம்ல அன்னைக்கு எந்த குற்றமே நடக்கலையா தமிழ்நாட்டுல? ஏன் இந்த நியூஸ்லயும் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு டிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா முக்கியம். இதை போட்டாதான் வியூஸ் போகும், அதை போட்டா போவாது அப்படின்ற மாதிரி அப்ப போட்டிருந்தாங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்றத்தை தடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் அந்த குற்றங்கள் குறையும். ரீசெண்டா கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த தூத்துக்குடி விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இரட்டை மரண தண்டனை கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சிஎம் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவையில் நடந்த விஷயத்துக்காக தொலைபேசிலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் கடுமையான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சிஎம் விஜய் அவர்களே சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேவையான விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு தான் இருக்காரு. எல்லா விஷயமும் அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. குற்றம் வந்து பாத்தீங்கன்னா தடுக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் தனி மனித ஒழுக்கமும் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கதாங்க செய்யணும். குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த குற்றத்துக்கு ஏற்ற மாதிரி சிஎம் விஜய் அவர்களும் ஆக்ஷன் எடுத்துன்னு இருக்காங்க. இவ்வளவு நாள் ஆகுது. கரெக்டா இன்னையோட வந்து பாத்தீங்கன்னா 16வது நாள். இந்த 16வது நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. சிஎம் விஜய் அவர்களும் எல்லாத்துக்கும் ஆக்ஷன் எடுக்காம இல்ல, கரெக்டா ஆக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு தான் இருக்காருங்க. ரைட்டு, இன்னையோட வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் அவ்வளவுதான். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன குற்றச்சாட்டு சிஎம் விஜய் அவர்கள் மேல வைக்கப்படுது, அதுல என்னென்ன உண்மையான விஷயம் என்னென்ன பொய்யான விஷயம் அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம். நாளைக்கான காணொலியில பார்க்கலாம். நம்ம காணொலியை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டெய்லி என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் விடாம நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காணொலியில போட்டுட்டு இருக்கோம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. அடுத்த காணொலியில பார்ப்போம். நன்றி, வணக்கம்.